அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம். வாழை வாழை அப்படின்னு சொன்ன உடனே நான் என்னமோ வாழை திரைப்படத்தை குறித்து விமர்சனம் செய்ய போறேன் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். சில பேர் என்ன நினைக்கலாம்னா, படம் வந்து 4-5 நாள் ஆச்சு, இப்ப என்ன வந்து நீ என்ன விஷயத்த சொல்ல போற புதுசா அப்படின்னு சில பேருக்கு எண்ணம் இருக்கலாம். வாழை படம் பார்த்து விட்டு வந்து வாழை படத்தை குறித்து ரொம்ப சிலாகித்து பெருமையாக நிறைய பேர் பேசினாங்க. சில பேர் வந்து இது வந்து ஒரு சாதி வெறியோடு என்னைக்கோ நடந்த ஒரு சம்பவத்தை மீண்டும் எடுத்து இந்த வன்மத்தை நீங்க வந்து காட்டுறீங்க, இதெல்லாம் வந்து இந்த கால சமகாலத்துக்கு தேவையில்லாத ஒன்று அப்படின்னு பல அறிவுஜீவிகள் கருத்துக்களை பதிவு செய்தார்கள். இந்த நேரத்தில் என்னை பாதித்த, எனக்குள் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திய இந்த வாழை அப்படி என்ன சார் உங்களுக்கு படம் பார்க்கிறப்ப ஏற்படுத்தாத அந்த ஒரு மாற்றம், ஒரு வலி, வேதனை அப்படி என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 11 வயது சிறுவன் கேட்ட கேள்வி. நான் பேசுறது கம்யூனிசம் என்பது தெரியாமலேயே என்கிட்ட அந்த சிறுவன் கேட்ட கேள்வி மிகப்பெரிய அதிர்வலையை எனக்குள் ஏற்படுத்தியது. இதை மக்களுக்கு சொல்ல வேண்டும், நம்முடைய நேயர்களுக்கு சொல்ல வேண்டும். மாரி செல்வராஜ் அவர்கள் வாழையை இதற்காகத்தான் எடுத்து இருக்கிறார் அப்படி என்பதை அந்த சிறுவன் சொல்லிதான் என் புத்திக்கே எட்டியது அப்படி என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அப்படி என்பதற்காகத்தான் இந்த பதிவு. வாழை படம் பார்ப்பதற்காக கிளப்பியாச்சு. நான் படத்துக்கு போக தயாராகிட்டேன். என்னுடைய 11 வயது மகன் நானும் படத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருந்தாப்ல. அப்போ டே இந்த படம் வந்து உனக்கு பிடிக்காதடா, நீ எல்லாம் பார்க்க மாட்டேன், இந்த காமெடி எல்லாம் இருக்காது, இது ஒரு மாதிரி இருக்குண்டா, இது வந்து இந்த படம்லாம் உன்னால பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னப்போ அவனுக்கு படத்தின் மேல் ஈர்ப்பெல்லாம் இல்லை. தியேட்டருக்கு போனா பாப்கார்ன் வாங்கலாம், ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடலாம் அப்படி என்பதுதான் அவனுடைய நோக்கம். ஆக அவன் பிடிச்ச புடிய விடவே இல்லை. நானும் படத்துக்கு வரேன் அப்படின்னு ஒரே புடியா நிக்க, சரி வா அப்படின்னு சொல்லி நான் அவனை கூட்டுக்கிட்டு வாழை திரைப்படத்துக்கு போயாச்சு. போய் படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். படம் போகுது. எந்த படத்துக்கு போனாலும் அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ளாகவே சீண்ட ஆரம்பிப்பான். என்னடான்னு கேட்டா, பாப்கார்ன் பா அப்படின்னு சொல்லுவான். நானும் வாங்கி கொடுத்துருவேன். ஆனா வாழை படம் பார்க்கும்போது அவனை நான் திரும்பி பார்க்கல. ஒரு 20 நிமிஷம் கழிச்சு அவனுடைய இரு விழிகளும் அந்த ஸ்கிரீன் மேலேயே இருக்கு. அவனுடைய கவனம் சிதறவில்லை, படம் பார்த்துக்கிட்டே இருக்கான். சரி, நான் அவனை கண்டுக்கல, அப்படியே விட்டுட்டேன். படம் இன்டர்வல் முடிஞ்சது, பாப்கார்ன்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. அதற்கப்புறமாக திருப்பி படம் ஓட ஆரம்பிக்குது. முழுசா படம் முடியுது. கிளைமேக்ஸ் உண்மையிலேயே சத்தியமாக சொல்ற, அந்த படம் எனக்குள் கொஞ்சமான வலியை ஏற்படுத்தியது. எனக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருந்தது. நான் ரசிச்சுட்டு மனசுக்குள்ளே ஒரு சின்ன வலியோட, என் கண்ணில் தண்ணியெல்லாம் இல்லை, நான் அப்படியே வந்து திரும்பி இந்த பக்கம் பாக்குறேன், என் பையன் கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு. எனக்கு என்ன பயம்னா, இவன் ஏன்டா இந்த படத்தை பார்த்துட்டு இவன் கண்ணுல இருந்து ஏன் தண்ணி வருது அப்படிங்கிற ஒரு சின்ன பதட்டம், பயம் எனக்குள்ள. உடனடியாக அவனை கூட்டுக்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வரும்போது அவனை சமாதானப்படுத்தணும்னு சொல்லி, இப்போ ஏதாவது சாப்பிட்றியா, வாங்கி தரட்டா அப்படின்னு சொன்னா, இல்லப்பா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டா வீட்டுக்கும் நாங்கள் வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த உடனே நான் போயிட்டு சாப்பிட்டு நான் போய் படுத்துட்டேன். படுத்துக்கிட்டு இருக்கும்போது புத்தகம் வாசிச்சுட்டு, நான் ஒரு புத்தகத்தை எடுத்து அப்படியே படிச்சுக்கிட்டு அப்படியே தூங்குறதுக்கு முன்னாடி சில வாசிப்புகள் ஏதாவது ஒரு புத்தகம் எடுத்து படிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ அவன் வந்து என்னை சீண்டுறான். சீண்டும் போது அவனை பார்த்து என்னடா என்ன அப்படின்னு அவனை நான் கேட்கிறேன். அப்ப அவன் என்னை பார்த்து கேட்டான், ஏன்பா ஒரு வாழைப்பழத்தோட விலை 5 ரூபா 6 ரூபா கூட விற்குது இல்லப்பா அப்படின்னா. ஆமாடா, என்ன அதுக்கு அப்படின்னு நான் திருப்பி கேட்க, ஏன்பா ஒரு வாழைப்பழமே 5 ரூபாய் விற்கும் போது அவங்க ஒரு வாழைத்தாருக்கு மேல 1 ரூபாய் தானப்பா கேட்டாங்க, ஏன்பா அவங்க கொடுக்கல, எல்லாரும் செத்துட்டாங்கல்ல, ரொம்ப கஷ்டமா இருந்ததுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டே இருந்தான். அவனுக்கு பதில் சொல்ல அப்போதைய நேரத்தில் பதில் இல்லை. நான் உடனே என்ன பண்ணேன், சரி நீ போடா, நான் சொல்றேன் உனக்கு அப்படின்னு சொல்லி அவன் அனுப்பிட்டு புத்தகத்தை மூடி வச்சுட்டு, எனக்கு அவன் கேட்ட கேள்வி, அவன் சாதாரணமாக குழந்தை மொழியில் தான் அவன் என்ன கேட்கலாம். 11 வயசு பையன், அவனுக்கு சித்தாந்தம் தத்துவம் இது எதுவுமே கிடையாது. அவன் கேட்டது, ஏண்டா ஒரு வாழைப்பழமே 5 ரூபாய்க்கு விற்குது, அவன் ஒட்டுமொத்த வாழைத்தாருக்கு 1 ரூபாய் தானே மேல கூலியை ஏற்றி கேட்டா, அந்த கூலியை கொடுப்பதற்கு அந்த முதலாளித்துவம் கொண்ட அந்த மனிதனுக்கு ஏன் மனம் வரவில்லை அப்படி என்கிற ஒரு கம்யூனிச சித்தாந்தத்தை அந்த சின்ன குழந்தை என் மகன் என் இடத்தில் கேட்டால் அது என்னை ரொம்ப பாதிப்புக்குள்ளாக்கியது. அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் புரிந்தது, இந்த வாழை திரைப்படம் இன்றைக்கு நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுகிற கூட்டத்துக்காக எடுக்கப்பட்ட படம் அல்ல. இது எதிர்கால இளைய சமுதாயத்திற்காக, இன்றைக்கு வளர்ந்து வருகின்ற இளம் பிஞ்சுகளுக்காக, அவர்களும் எதிர்காலத்தில் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டு விடக் கூடாது என்பதற்காக ஒரு பாடமாக எடுக்கப்பட்ட படம் தான் இந்த வாழை அப்படி என்பது அப்போதான் நான் உணர ஆரம்பித்தேன். சில பேர் சொல்றீங்க, இப்பெல்லாம் எங்க சார் அரசியல் வந்து அரசியல்ல ஜாதி எல்லாம் பாக்குறா, சமூகத்துல ஜாதி எல்லாம் பாக்குறா,
அதெல்லாம் முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு அப்படி என்று சித்தாந்தமும் வேதாந்தமும் பேசிக் கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தை பார்த்து நான் கேட்கிறேன், இன்றைக்கு இந்தியா, ஒட்டுமொத்த இந்தியாவே எடுத்துக்கங்க, அதுல இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்கள்ல ஒரு 10%, 10ன்றதே அதிகம் தான், ஒரு 5% சமூக நீதி பார்வையோடு ஜாதியை ஒழிய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இருக்கிறார்கள். மீதி இருக்கிற 95 இல்ல 90 விழுக்காட்டுல 20% பேர் தன்னை நான் சாதியவாதி தான், நான் ஜாதியை பத்தி தான் நான் பெருமையா பேசுவேன் அப்படின்னு துணிச்சலாக வெளியில வந்து சாதி பெருமையை பேசுறாங்க. மீதி இருக்கிற 60 முதல் 70% பேர் நான் வந்து ஜாதி பெருமை பேசினா என்னை யாராவது தப்பா நினைச்சுப்பாங்க, ஆகையால் நான் வெளியில் பேசும்போது நான் வந்து சாதியற்றவன், சமூக நீதிக்கானவன் அப்படின்னு இன்னைக்கு உருட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆக இந்த சாதி என்பது எல்லா மனிதனோடும் கலந்து இருக்கிறது. ஒரு மனிதன் பட்ட வலியை, ஒரு மனிதன் பட்ட துயரத்தை வருகிற எதிர்கால சந்ததிகள் அனுபவிக்க கூடாது, அந்த தலைமுறையும் இந்த தலைமுறை போல் இருக்கக்கூடாது என்பதற்கு வாழை போன்ற படங்கள் அல்ல, பாடங்கள். இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, அருந்ததியரோட பொண்ணை பறையர் வீட்டுல கட்ட மாட்டாங்க, பறையர் வீட்டுல இருக்கிற பொண்ணை தேவேந்திர குல வேளாளர் கட்ட மாட்டார், தேவேந்திர குல வேளாளர் வீட்டுல இருக்கிற பொண்ணை கவுண்டர் கட்ட மாட்டார், கவுண்டர் வீட்டு பொண்ணை வன்னியர் கட்ட மாட்டார், வன்னியர் வீட்டு பொண்ணை நாடார் கட்ட மாட்டார், நாடார் வீட்டு பொண்ணை தேவர் கட்ட மாட்டார், தேவர் வீட்டு பொண்ணை ஐயர் கட்ட மாட்டார். இது அப்படியே தொடர்ந்துகிட்டே போகும். ஆக இந்த சாதிய அணுகுமுறை அப்படியே தான் இருக்கு. இதுல அருந்ததியை பார்த்து பறையர் எனக்கும் கீழா இருக்கிறான்னு பெருமைப்படுறதும், பறையரை பார்த்து தேவேந்திர குல வேளாளர் நீங்க எனக்கு கீழே இருக்கிறீங்கன்னு பெருமைப்படுறதும், தேவேந்திர குல வேளாளரை பார்த்து வன்னியர்களும் கவுண்டர்களும் எங்களுக்கு கீழே நீங்க இருக்கீங்கன்னு பெருமைப்படுறதும், அவங்கள பார்த்து நாடார்களும் ரெட்டியார்களும் தேவர்களும் நீங்க எங்களுக்கு கீழே இருக்கீங்கன்னு பெருமைப்படுறதும் எல்லாமே ஒரு அறிவு புரிதல் இல்லாத செயல் அப்படின்னு தான் நான் நேரடியாக சொல்லுவேன். ஏன்னா இங்க ஒருத்தருக்கு நீங்க வந்து அந்த படிநிலை பார்க்கும்போது நீங்க யாரோ ஒருத்தருக்கு கீழே அடிமையா தான் இருக்கிறீங்க, இந்த அடிமைத்தனம் வேணாம், சமூக நீதிக்குள்ள வாங்க, புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன தத்துவங்களையும் தந்த பெரியாரினுடைய கோட்பாடுகளையும் நீங்கள் கையில் எடுத்து சமதளத்துக்கு வந்து நில்லுங்கள் அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த போராட்டமே. வாழை படம் எடுத்ததுக்கு பல பேர் எதிர்ப்பு, நான் வந்து நேரடியாகவே கேட்கிறேன், சரி தலித்துகளுக்கு மட்டும்தான் அந்த காய வடுக்கள் இருக்கா, அவங்க மட்டும்தான் இந்த சமூகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா? இல்ல, வன்னியர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுடைய வரலாற்றிலும் இரத்தக்கரைகள் இருக்கு, நாடார்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுடைய வரலாற்றிலும் இரத்தக்கரை இருக்கு, தேவர்களுக்கும் கள்ளர்களுக்கும் அவர்களுடைய வரலாற்றிலும் இரத்தக்கரை இருக்கு. இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சாதிகளுக்கும் ஒரு கருப்பு பக்கம், அதாவது கருப்பு பக்கம்னா அவர்கள் வதைக்கப்பட்ட காயப்பட்ட ஒரு புறம் இருக்கு. இதுல தலித் மக்களுடைய அந்த வலியையும் வேதனையும் மாரி செல்வராஜ், வெற்றிமாறன் இவங்கெல்லாம் வந்து எடுத்து வெளியில சொல்றாங்க. நான் கேட்கிறேன், நீங்கள் வன்னியர் சமூகத்திற்காக இடஒதுக்கீட்டு, அதாவது வன்னியர் சமூகம் இருக்கு இல்லையா, அவர்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக மிகப்பெரிய போராட்டம் நடந்து, அந்த போராட்டத்தில் துப்பாக்கி சூடு நடந்து அதுல கிட்டத்தட்ட 15 பேருக்கு மேல இறந்து போனாங்க. அந்த 15 பேர் இறந்து போனது யாருக்காக? வன்னிய இன மக்களுடைய எதிர்கால சந்ததிகள் நம்மளை போலவே இருந்து விடக்கூடாது, அவர்களும் இடஒதுக்கீடு பெற்று படிச்சு மேல வந்து அதிகாரத்தை பெற வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்துலதான் அவங்களுடைய போராட்டம் நடந்தது இல்லையா? அதை ஏன் நீங்க படமா எடுக்கக்கூடாது? அந்த வலியையும் அந்த வேதனையையும் அந்த போராட்ட தளத்தையும் நீங்கள் ஏன் மையப்படுத்தி படமா எடுக்கக்கூடாது? நீங்க அதை எடுக்காம ஒட்டுமொத்தமா எல்லா இயக்குநர்களுமே இப்படி மாரி செல்வராஜ் மேலையும் வெற்றி மாறன் மேலையும் குற்றச்சாட்டுகளை மட்டுமே வைக்கிறீங்களே தவிர, உங்களுடைய வடுக்களை நீங்க வந்து படமா எடுத்து இவ்வளவு அக்கிரம அநியாயங்கள் இதெல்லாம் நடந்திருக்கு, இதுக்கெல்லாம் யார் காரணம், இதெல்லாம் ஏற்படுத்தது யார் அப்படின்னு போய் அப்படியே நூல் முடிச்சா மாதிரி போனா ஒரு நூல் தாங்க மிஞ்சம், அதான் அந்த பூநூல். அதை யாரும் யோசிக்காமல், அதை செய்யாமல் நமக்குள்ளவே இன்னும் சண்டை போட்டுக்கொண்டு வாழை படத்தை அவர் யார் இப்ப எடுத்தாரு, வாழைக்காய் பற்றி இப்ப தேவையானதா அப்படின்னு நக்கலாக பேசுகிற இந்த பிரவீன் காந்தி, இவனால என்ன சொல்றதுனே தெரியல. எதிர்கால வன்னிய மக்களுக்கு, வன்னிய இளைஞர்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் போனா இந்த இடஒதுக்கீடு, இந்த வரலாறு அப்படியே மறைஞ்சு போயிடும். ஏன் அதை படமா எடுங்க, உங்களை யாரும் எதிர்க்கவே மாட்டாங்க, உங்களுக்கு ஆதரவு குரல் தான் மிக பெரியதாக இருக்கும். அதை விட்டுட்டு நாடக காதல், கள்ளக்காதல் இப்படிதான் எடுப்பன்னு சொன்னா இது 2 தரப்புக்குமான மோதலை தான் உண்டு பண்ணும். சமூகத்துல வந்து ஒற்றுமையாக வாழ்வதற்கான ஒரு நடவடிக்கையை முன்னெடுக்கவே முடியாது. ஆக அந்த 10 வயது சிறுவன் கேட்ட கேள்வி எனக்கு நல்லா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுது. வாழைப்படம் என் வீட்டுல என் பையன் என்ன கேட்ட மாதிரி
தமிழ்நாட்டில் எத்தனை பிள்ளைகள் அவர்களுடைய தந்தையை பார்த்து இதை கேட்டு இருப்பார்கள் அப்படி என்பது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆக வாழை பல ஆண்டுகளுக்கு தாண்டியும் பசுமையாக அப்படியே நிற்கும். இது எதிர்கால இளைய தலைமுறையை ஒரு நல்ல தலைமுறையாக கொண்டு போய் சேர்க்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு, அதாவது இன்னமும் அந்த ஆரிய பார்ப்பன கூட்டத்திற்கு அடிமைகளாக அவன் இடுகிற வேலைகளை செய்கிற ஏவல்களாக இருக்காமல் சுயமாக சிந்திக்க நம்ம எப்பதான் கத்துக்க போறோம் அப்படி என்பதை கேள்வியாக விட்டு, புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் பட்ட அந்த பாடுகள் வலிகள் இவற்றுக்கு எல்லாவற்றுக்கும் என்றுதான் விடிவு காலம் பிறக்கும் என்பதையும் கேள்விக்குறியாக விட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் கிருஷ்ணா. நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் 7. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.